நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருங்க. இது A to Z Nanosoft. நான் உங்க சத்யா பேசுறேன். உங்க வேல்யூபிள் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். A to Z Nanosoftல காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரோக்ராமிங் நான் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரீ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பைத்தான் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் வந்து டெய்லி மார்னிங் 9 o'clock 1 month லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்றதுக்கு சேனலோட அபவுட் பேஜ் இருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப சில கோடிங் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். சில ஆப்ரேஷன் வந்து மறுபடி பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோடிங் மறுபடி போடுறதுக்கு பதிலா ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த கோடிங்கை வந்து நம்ம திரும்ப போட தேவையில்லை. இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கோடிங் கம்மியாகுது, நம்ம ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா டீபக் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம் போலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் திரும்ப வர்ற கோடிங்கை வந்து கம்மி பண்றதுக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, DEF அப்படின்னா டிஃபைன் பண்றதுக்கு உண்டான கீவேர்டு தான் இது. DEF ஃபங்க்ஷனோட பேரு. மை ஃபங்க்ஷன் நான் ஒரு டம்மியா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள், இந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும், காலன் சிம்பிள் கொடுக்கணும். அடுத்தது உள்ள பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட், ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். வெளியே வந்து மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் மை ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் நடக்கும். அப்போ இது வந்து இந்த இடத்துக்கு போகும், கண்ட்ரோல் இங்கே போகும்போது, அப்போ அதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஹலோ வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும். ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மை ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகும். கால் ஆகும்போது கண்ட்ரோல் வந்து இங்கே போகும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது மை ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகும். அப்போ மை ஃபங்க்ஷனில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஹலோ வெல்கம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபங்க்ஷன் கால். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம், இங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நார்மலாக டிஃபைன் பண்ணாமல் உள்ளுக்குள்ள வேல்யூ வச்சு எப்படி, பேராமீட்டர் வச்சு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ், காலிங் ஃபங்க்ஷன் யூசிங் பேராமீட்டர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சேம் அதே ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், எஃப் நேம்னு. எஃப் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். இந்த வேல்யூ வந்து எஃப் நேமுக்கு பதிலாக எடுத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹலோ வெல்கம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் அகெயின் கால் பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் ஹலோ வெல்கம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி ஜீனியஸ்ங்கிற வேல்யூ வந்து இங்கே பேராமீட்டருக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, ஹலோ வெல்கம் ஸ்டூடெண்ட். மறுபடியும் கால் பண்ணும்போது ஜீனியஸ்ங்கிற வேல்யூ இங்கே போகும், ஹலோ வெல்கம் ஜீனியஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் காலிங் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். அடுத்தது ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ சேம் இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், a, b. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா, sum equal to a plus b. return sum. இந்த கோடிங்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, மை ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள கால் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் கால் வித் பேராமீட்டர்.
இப்போ my functionங்கிற ஃபங்க்ஷனில் 2 3ன்னு 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகும் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே. இப்போ my function of 2, 3. இப்போ ஏக்கு 2வும் பிக்கு 3யும் அசைன் ஆகிடும். சம் ஈக்குவல் டு 2 + 3. அப்போ 5ங்கிற வேல்யூ வந்து சம்முக்கு வந்துடும். ரிட்டன் சம்முனா இந்த சம்முங்கிறதுக்கு இந்த சம்முக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டன் ஆகும். அப்போ 5ங்கிற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 5ன்னு பிரிண்ட் ஆகும். சம் ஆஃப் a and b is 5 வந்துருச்சா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, கால் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, அந்த பேராமீட்டர்ஸ் உள்ளே போகும், உள்ளே போய் ஆட் ஆகி ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் பண்ணோன்னா அந்த வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அசைன் ஆயிரும். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துடும். இதுதான் ரிட்டர்னிங். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் 4 டைப் இருக்குது. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்டட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னு. ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும் போது அப்படியே டைரெக்டாக கொடுக்கறது தான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட். சேம் இதே எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டில் தான் வரும். அடுத்தது கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நான் சேம் அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், உள்ளே வந்து print 2 பண்ணுறேன், current languages, my function of lname equal to python. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா my functionங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது டைரெக்டாக பாஸ் பண்ணாமல் கீவேர்டை கொடுத்து அந்த கீவேர்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். lnameங்கிற கீவேர்டை கொடுத்து அதுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டுக்கு பேர் தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் இது கீவேர்ட் ஆர்குமெண்ட் டைப். அப்போ இதில் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா கரண்ட் லாங்குவேஜஸ் பைத்தான்னு வரும். பட் இது டைரெக்டாக பாஸ் பண்ணாமல் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணாமல் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டைப் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்லேயே டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இந்தியான்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பாஸ் பண்ணும்போது கொடுக்குற வேரியபிளை விட டிஃபால்ட்டாக நான் இந்தியான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது டிஃபால்ட்டாக செட் ஆகிக்கும். இப்போ நான் வேல்யூஸ் வந்து கொடுக்காம விட்டுட்டா கூட இப்போ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, தேர்டு வந்து நான் எதுவுமே கொடுக்கல. இங்கே வந்து மை ஃபங்க்ஷனில் ஆஸ்திரேலியான்னு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல வந்து டேரெக்டாக அமெரிக்கான்னு கொடுத்துருக்கேன், இங்கே நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ இது என்னென்ன டைப்புன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம கால் பண்ணுற ஃபங்க்ஷன் கால் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கு, கீவேர்டு யூஸ் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டு டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பேராமீட்டர் இருக்கணும். பட் நம்ம பேராமீட்டர் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து அசைன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அவுட்புட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியான் பிரிண்ட் ஆகும், அமெரிக்கான் பிரிண்ட் ஆகும், அடுத்து கரண்ட் கண்ட்ரிஸ் இந்தியான் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும் போது நம்ம டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அடுத்த டைப் வந்து என்ன அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆஃப் ஆட் பிராக்கெட்டில் ஸ்டார் நம் கால்னு வச்சுக்கோங்க. sum equal to 0 for n in num. ஒரு for loop போகிறேன். for loop குள்ள sum equal to n plus sum. வெளியே வந்து நான் அதை print பண்ணுறேன். print bracketல sum is sum. ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆடுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில்
2,5 அப்படின்னு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அடுத்ததில் 2,3,4 அடுத்ததில் 6, 8, 90. இப்போ நான் 3 தடவை ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒரு தடவை 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், அடுத்த டைம் வந்து 4 வேல்யூ தரேன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து நம்ம எத்தனை தடவை அந்த பேராமீட்டர்ஸ் வரணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு வேரியபிள் ஸ்டார்ன்னு கொடுத்துட்டோம். ஸ்டார்னா இன்டூ. அப்போ எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்டிப்ளை ஆகிக்கும். எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம இதுக்குள்ளே ஆடுங்கிறதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்மு. எவ்வளோ வேல்யூஸ் இருந்துச்சுனாலும் இந்த பேராமீட்டருக்குள்ளே வாங்கிக்கணும். இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் உள்ளே போய் அதே சம் பண்ணணும். அப்போ டிஃபால்ட்டாக நம்ம சம்முன்னு சொல்லி 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறோம். ஃபார் லூப்புக்குள்ளே என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். n இன்னம் இந்த என்னங்கிற வேரியபிள் தான் நம்மள இருக்கிற வேல்யூவை வாங்கும். சம் ஈக்குவல் டு n + சம். இப்போ ஒவ்வொரு டைமும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது n + சம் அப்படிங்கும்போது இந்த ரெண்டும் வந்து வாங்கிக்கும். ஃபஸ்ட்டு 2ங்கிற வேல்யூ வாங்கியிருக்கும். 2ங்கிற வேல்யூ வந்து சம்முக்கு அசைன் ஆயிரும். மறுபடியும் 5ங்கிற வேல்யூ லூப்புக்குள்ளே போகும். 5ங்கிறது வந்து இங்கே என்னக்கு அசைன் ஆகி உள்ளே போகும். ஆல்ரெடி சம்மில் வந்து 2 இருக்கும். அப்போ 2 + 5 7 ஆகிடும். அதே மாதிரி தான் 2, 3, 4 உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு 2 உள்ளே போகும். 2 வந்து சம்மில் இருக்கும். அடுத்தது 3 உள்ளே போகும். 3 உள்ளே போகும்போது 2 + 3 அப்படின்னு ஆகிடும். 2 + 3யோட வேல்யூ வந்து சம்முக்குள்ளே இருக்கும். மறுபடியும் 4 உள்ளே போகும். 4 உள்ளே போகும்போது இந்த 3 சேர்த்து ஆட் ஆகி அந்த வேல்யூ சம்முக்கு போயிடும். அது வந்து வெளியே பிரிண்ட் ஆகும். 4 வேல்யூஸ் இருக்கும்போது அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 6 உள்ளே போகும், 8 போகும், 90, அப்புறம் 7. ஃபைனலாக கடைசியில் எல்லாமே ஆட் ஆன வேல்யூ வந்து சம்முக்கு அசைன் ஆகும். அது இங்கே பிரிண்ட் ஆகும். அவுட்புட் பாருங்கள். எக்ஸிக்யூட் ஆகுதா? இதுதான் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் டேரெக்டாக நம்ம எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ன்னு போட்டு ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் போட்டு வேரியபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எவ்வளோ பேராமீட்டர்ஸ் கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிக்கும். இதுதான் 4th டைப்பு. வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ லென்த் வந்து நம்ம கால் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் கால் அப்போ கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே நம்ம டேரெக்டாக கொடுக்க தேவையில்லை. ஸ்டார்ன்னு கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டா போதும்.